மூவிஸ் ஆஃப் த மந்த் ஜூலை 2025. ஸோ இது எபிசோட் 4. ஏப்ரல் மே ஜூனுக்குலாம் வீடியோஸ் செக் அவுட் பண்ணி பாருங்க. நவ் லெட்ஸ் ஜம்ப் இன்டு த ஜூலை மாதம் நான் பார்த்த படங்கள். த கேமராமேன் பஸ்டர் கீட்டோன் எம்ஜிஎம்மோட சேர்ந்து பண்ண ஃபர்ஸ்ட் படம். அவரோட அழிவுக்கு மிகப்பெரிய ரீசன் அந்த கான்ட்ராக்ட் தான். பட் ஸ்டில் ஃபர்ஸ்ட் படம் நிறையவே கிரியேட்டிவ் இடம் கொடுத்துருக்காங்க. சிம்பிளான பிளாட் தான். பட் பஸ்டர் கீட்டனோட ஆக்டிங், ஆக்ஷன் சீக்வன்சஸ், இம்பார்ட்டன்ட்லி கிளைமேக்ஸில் கலவரத்தை செம்மையாக எடுத்திருப்பாங்க. ஸோ பஸ்டர் கீட்டோன் இருக்காரு, அவருக்காக கண்டிப்பாக பார்க்கலாம். பிளாக் மிரர் காமன் பீப்புள். லெட்டர் பாக்ஸில் பிளாக் மிரரில் இருக்க ஒவ்வொரு எபிசோடும் படமாக தான் கன்சிடர் பண்ணுறாங்க, விச் இட் ஹேஸ் டு பி. டெக்னாலஜிக்கல் அட்வான்ஸ்மெண்ட் அதிகமாக, அதனால மிடில் கிளாஸ் பீப்புள் எவ்வளோ கஷ்டப்படுவாங்கன்னு தெளிவாக காட்டியிருந்தாங்க. ஒய்ஃபுக்கு கேன்சர், ஆல்மோஸ்ட் டெத் ஸ்டேட் தான். இப்போ திடீர்னு ஒரு கம்பெனி வந்து வாண்டடாக நாங்கள் ஃப்ரீயாகவே உங்கள் ஒய்ஃபுக்கு ட்ரீட்மெண்ட் பண்ணுறோன்னு சொல்லி வச்சு இப்போ பிரெயின்குள்ளே வச்சு காப்பாற்றுறாங்க. பட் இதுக்கப்புறம் என்ன ஆச்சுங்கிறது தான் ஸ்டோரி. ஜியோ எப்படி ஸ்டார்டிங்கில் ஃப்ரீயாக கொடுத்து அப்புறம் ஒரு மோனோபோலியை செட் பண்ணானோ சேம். காசு மட்டும் பிரச்சனை கிடையாது, அதுக்கப்புறம் நிறைய சம்பவங்கள் இருக்குது. கார்பரேட்டை நம்ம லைஃப்பில் டெக்னாலஜிங்கிற பேரில் உள்ள விட்டா அவன் என்னெல்லாம் ஆட்டம் ஆடுவாங்கிறத பயங்கரமாக காட்டியிருந்தாங்க. இந்த எபிசோட கண்டிப்பா பாருங்க, ஒரு மிகப்பெரிய ஐ ஓப்பனரா இருக்கும். ஜுராசிக் வேர்ல்டு ரீபர்த். லெட் மீ டெல் a ஸ்மால் ஸ்டோரி. காலேஜில் செமஸ்டர் எக்ஸாமை முடிச்சுட்டு புக் மை ஷோவில் பார்த்தா டைம் கரெக்டாக செட் ஆகி இருந்துச்சு. ஸோ பார்த்ததெல்லாம் இன்னும் 1 hour இருக்குன்னு பார்த்தா பேகை ரூமில் வச்சிருந்தேன். திறக்கவே 20 minutes ஆயிடுச்சு. ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் உன்னால டைமுக்கு போக முடியாதுன்னு சொல்லியும் கேட்காம ஓடி போய் பஸ்ஸை பிடிச்சி 1/2 மணி நேரம் டிராவல் பண்ணி ஆல்மோஸ்ட் பஸ் ஸ்டாண்ட்லேயே டைம் ஆகிடுச்சு. பட் ஸ்டில் ஓடி போய் டிக்கெட் வாங்கிட்டு உள்ள போனா டெக்னிக்கல் ஏதாவதுன்னு 1/2 மணி நேரம் உட்கார வச்சுட்டானுங்க. ஒரு வழியா படத்தை போட்டானுங்க. கேட்கும் போதே எல்லாருக்கும் நல்லா போயும். எக்ஸாம் எழுதிட்டு இவ்வளோ வேலை பண்ணால் எவ்வளோ டயர்டாக இருக்கும்னு. இவ்வளோ கஷ்டப்பட்டு வந்ததுக்கு என் வாழ்க்கையில் பார்த்த ஒன் ஆஃப் த குப்பை படத்தில் இதுவும் ஒன்று. ஒரு மையம் இல்லாத கேவலமான குப்பை படம். அந்த படத்தில் அப்படி என்ன இருக்குன்னு சீக்வல் எடுக்கிறானுங்கன்னு தெரியல. இதெல்லாம் ஒரு டைனோசர் படமாடா. ஏன்டா ஸ்டீவன் ஸ்பீல்பர்கோட படம்லாம் பார்த்துருக்கீங்களா இல்லையாடா? இன்னைக்கு பார்த்தா கூட அவ்வளோ டென்ஷனோட இருக்குண்டா படம். டைனோசரை பார்த்தா பயமே வர மாட்டேங்குது. நம்ம அக்காவையும் மகேஷாலியும் 2 பேரும் கூப்பிட்டு வந்து நல்லா ஓத்து விட்டு அமைச்சிருக்கானுங்க. நான் போட்ட எஃபோர்ட்டுக்கு இந்த படம் சல்லி காசுக்கு போதுன்னு இல்லை. இந்த மாதிரி படத்தெல்லாம் பார்த்தாதான் இந்த மாதிரி சூப்பர் ஹீரோ படங்கள், சீக்வல் படங்கள் மேலே ஒரு மிகப்பெரிய எரிச்சலே வருது. என்னடா படம் இது, இவ்வளோ குப்பமாக எடுத்து வச்சிருக்கானுங்க அப்படின்னு ஒரு பயங்கரமான டென்ஷன் பண்ண படம். பறந்து போ. என் ஃப்ரெண்டு என்ன வலுக்கட்டாயமாக கோயம்புத்தூர் இழுத்துட்டு போனப்போ ஐநாக்ஸில் பார்த்த படம். என் ஃப்ரெண்டுக்கு படம் சுத்தமாக பிடிக்கல. பட் எனக்கு லாஸ்ட்டாக இந்த மாதிரி பயங்கரமாக சிரிச்சு என்ஜாய் பண்ணி பார்த்த படம்னா சபாநாயகன். தியேட்டரில் சொல்கிறேன். எனக்கு படம் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஐடியாலஜியாகவும் ரொம்ப நல்ல படம். ஃபிலிப்போட டிஸ்கஷனை பார்க்கும்போது சில விஷயங்கள் ஐ அக்செப்ட் வித் தம், பட் ஸ்டில் ஐ என்ஜாய்ட் த ஃபிலிம். சிவாக்கு தமிழ் படம் கலகலப்பு லிஸ்ட்டில் இந்த படத்தையும் கண்டிப்பாக சேர்த்துக்கலாம். ஒரு சூப்பரான காமெடி டைமிங் இருந்தது. கிரேஸ் ஆண்டனிலாம் வேற மாதிரிங்க. ஒரு ஆக்டர்ஸ்னா வெள்ளையா கிளாமரஸாக செமையாக டான்ஸ் ஆடிட்டு இருக்கணும்னு எவங்க சொன்னா? அடிக்க தெரிஞ்சா போதும். நீங்கள மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கேஸ்ட் பண்ணுங்க. வெள்ளத்தோல், ஐட்டம் டான்ஸ், கிளாமர்னு சுற்றிட்டு இருந்தால் வேலைக்கு ஆகாது. நான் இந்த மாதிரி வித்தியாசமான கேஸ்டிங், அதாவது பார்க்க ரெகுலரான பொண்ணு மாதிரி இருக்கவங்கள நல்லா நோட் பண்ணுவேன். ஸோ வால் படத்தில் டிஜே பானு கேரக்டர் எனக்கு அவ்வளோ பிடிக்கும். அன்னையிலேருந்து இன்னைக்கு வரைக்கும் என்னோட நம்பர் 1 மோஸ்ட் ஃபேவரட் ஆக்டர்ஸ்னா எனக்கு டிஜே பானு தான். அதே மாதிரி இந்த படத்துல கிரேஸ் ஆண்டனி இஸ் an excellent choice. அவங்களும் சப்பியா செம கியூட்டா இருந்தாங்க. ஸோ ஏதோ நம்மளால முடிஞ்ச சிம்பிள். 11 ஒரு ஹானஸ்டான அட்டெம்ப்ட், வேற லெவல் ட்விஸ்ட், நல்ல எமோஷனல் கனெக்ட், செம்ம மியூசிக். ஸோ ஓவரால் ஒரு நல்ல த்ரில்லர் படம் தான். ப்ராப்ளமே படத்தை கமர்ஷியலா எடுக்க ட்ரை பண்ணது தான். என்ன கேட்டால் இந்த படத்தெல்லாம் ஓல்டு பாய் ஸ்டைலில் பயங்கர டிஸ்டர்பிங் அண்ட் இன்டென்ஸா எடுத்துருக்கணும். ஸ்டைலில் சொல்றேன், பயங்கர ஆர்டிஸ்டா வந்துருக்க வேண்டிய படம். பட் சில இடங்கள்ல லிமிட்டை தாண்டி லாஜிக்கை மீறி கமர்ஷியலா எடுத்து கொஞ்சம் கொலாப்ஸ் பண்ணிட்டாங்க. பட் ஸ்டில் ஓகேவான ஒரு நல்ல அட்டெம்ப்ட் தான். யுத்தம் செய் 2011லயே R-rated இந்த அளவுக்கு இன்டென்ஸான படத்தெல்லாம் எடுத்துருப்பாங்கன்னு எதிர்பார்க்கவே இல்லை. எப்படி சென்சார் போட்டுக்கிட்டு தப்பிச்சு வந்தாங்கன்னு தெரியல. மிஸ்கின்லாம் வேற லெவல் மேக்கிங், இன்டர்நேஷனல் லெவல் மேக்கிங்னு சொல்லலாம். செம்ம இன்டென்ஸான ஸ்டோரி. சேவன்லாம் செம்மையா பண்ணியிருந்தாரு. மியூசிக்லாம் அட் பீக்கு. பேக்ரவுண்ட் ஸ்கோர்லாம் செம்ம யூனிக்கா. எல்லா கேரக்டர்ஸுமே செம்ம இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். எனக்கு மோஸ்ட் ஃபேவரட் கேரக்டர்ஸ் வந்து ஜூடாஸ் தான். இந்த படம்லாம் பார்க்கலன்னா கண்டிப்பா பாருங்க. கட்டது தமிழ். யாருங்க நீங்களாம் இந்த அளவுக்கு ஒரு பயங்கர வித்தியாசமான டிஸ்டர்பிங்கான படத்தெல்லாம் என் வாழ்க்கையில நான் பார்த்ததே இல்லை. ஜீவாலாம் எப்படிப்பட்ட ஆக்டர்னு இந்த படம் பார்க்கும்போது நல்லா போயிடுது. சோசியோ பார்த்த வச்சு இந்த அளவுக்கு பயங்கர இன்டென்ஸான ஒரு இந்தியன் ஃபிலிம் கண்டிப்பா எடுக்கவே முடியாது. ஒவ்வொரு காட்சிகளை கடக்கவே கொஞ்சம் கஷ்டமா தான் இருந்தது. அவ்வளோ இன்டென்ஸா எடுத்து வச்சிருக்காங்க. எத்தனை பேர் ஜீவாவோட ராம் தான் ராமோட ஃபர்ஸ்ட் படம் நினைச்சிட்டு இருந்தீங்க? அந்த படத்தை எடுத்தது ராம் இல்ல, அமீர். எனக்கே கேட்கும்போது ரொம்ப ஷாக்கிங்கா தான் இருந்தது. சூப்பர்மேன் டீடைல்டு வீடியோவே நம்ம சேனல்ல இருக்கு. வியூஸே போகல. பட் ஸ்டில் ஒரு பயங்கர என்டர்டைனிங்கான சூப்பர் ஹீரோ பேக்கேஜ்னு சொல்லலாம். ஐ ஹவ் நெவர் லைக்டு சூப்பர்மேன், பட் திஸ் ஃபிலிம். அதுக்கு காரணம் மிஸ்டர் கன் அண்ட் லெக்ஸ் லூத்தர், லோயிஸ் லேன் அண்ட் இன்ஜினியர்னு எல்லா கேரக்டர்ஸுமே செமையா இருக்கும். கண்டிப்பா பாருங்க. த அக்கௌண்டன்ட் 2 ஒரு செமையான அப்கிரேடட் சீக்வல்னு சொல்லலாம். பென் அஃப்லெக் அண்ட் ஜான் பெத்தலோட டீம் அப் செமையா இருந்தது. ரொம்ப ஃபன்னா செமையான ஒரு ஆக்ஷன் படம்னு சொல்லலாம். படத்தோட வைபே கொஞ்சம் நல்லா சூப்பரா இருக்கும். அவங்களோட காம்பினேஷனும் செமையா இருக்கும். உள்ளோலுக்கு மோஸ்ட் ஃபேவரட் பார்ட் ஆஃப் திஸ் ஃபிலிம் இஸ் ஃபர்ஸ்ட் 2 minutes ஆஃப் தி ஃபிலிம். லவ் பண்ணாங்க, வீட்டில் ஃபோர்ஸ் பண்ணி வேற ஒருத்தனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சுட்டாங்க. மோஸ்ட்லி நம்ம ஊர்ல இந்த விஷயத்தை போட்டு ஜவ்வா இழுப்பாங்க. பட் இந்த படத்துல
வெறும் 2 சீன் அது வித்தின் 2 மினிட்ஸ்ல மொத்த லைஃபும் க்ளோஸுங்க மாதிரி செமையா இருந்தது. இதுக்குன்னு குடும்பஸ்தன் படத்துல ஃபர்ஸ்ட் சீன்லயே கல்யாணமே பண்ணிட்டாங்கன்னு சண்டைக்கு வராதீங்க. பட் இந்த படத்துல வெறும் 2 சீனா இருந்தாலும் அதுல கான்டெக்ட் அதிகமா இருந்தது. வெறும் டிராமா தான் மொத்த படமும். பட் அது எனக்கு அடுத்து என்னன்னு செம இன்ட்ரெஸ்டிங்கா போச்சு. ஊர்வசிலாம் மைண்ட் ப்ளோயிங். அவங்கள பத்திலாம் சொல்லவே தேவையில்ல. பார்வதிலாம் தமிழ் படங்களும் பண்ணியிருக்காங்க. பட் இனிமே கூப்பிட மாட்டாங்க. ஏன்னா சப்பி ஆயிட்டாங்கல்ல. ஐயோ சப்பியா இருந்தா கருப்பா இருந்தா ஆடியன்ஸ் பார்க்க மாட்டாங்கன்னு உங்களுக்கு எல்லாம் எமையா சொன்னது. இந்த மாதிரி ஆர்டிஸ்ட்லாம் கேஸ்ட் பண்ணாதான் நம்ம ஊர்ல ஹை பொட்டன்ஷியல் ஆக்டிங் ஃபீமேல கொண்டு வர முடியும். பட் பண்ண மாட்டானுங்க. ஸோ படத்துக்குள்ள போகலாம். ஸோ படம் முடியும் போது நிறைய ஆண்களுக்கு மற்ற ஆண்கள் பெண்களை ட்ரீட் பண்ற விதத்தை பார்க்கும்போது கில்ட் ஆகும் போல தெரியுது. ஏன்னா எனக்குமே ஆகியிருக்கு. டேரக்டர் மேல் தான். பட் ஒரு ஃபீமேல் பாயிண்ட் ஆஃப் வியூ பயங்கர எமோஷனலா எடுத்துருப்பாரு. ஒரு சிறப்பான மலையாள படம். பட் இது யூஸ்வலான மலையாள படத்தை விட ஸ்லோவா தான் போகும். எனக்கு ஃபாஸ்டா இருந்தது. பட் ஸ்டில் கண்டிப்பா பார்க்க வேண்டிய படம். அம்மா அப்பா புரிஞ்சிக்காத ஒரு பொண்ணை ஒரு மாமியார் எப்படி புரிஞ்சிக்க ட்ரை பண்றாங்க ஒரு சிறப்பான கதை. தக் லைஃப். எனக்குலாம் என்ன சொல்றதுன்னே தெரியல. பட் சொல்றதுக்கு ஒன்றும் இல்லை. வாங்க அடுத்த படத்துக்கு போகலாம். பிரிங் ஹர் பேக். ஹெரிடிட்டரி ஸ்டைலில் ஒரு இன்டென்ஸான ஒரு படத்தை எடுக்க ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் அந்த அளவுக்குலாம் அவுட்புட் வரல. எனக்கு அவ்வளோக்கா ஒர்க் ஆகல. பை த வே ஹெரிடிட்டரியோட லிங்க் ஐ பட்டன்ல கொடுங்க. வில்லியோட ஆக்டிங் செமையா இருந்தது. அந்த சின்ன பையனும் சூப்பராக பண்ணியிருந்தாங்க. யூஸ்வலான ஸ்டோரி ப்ரிடிக்டபிளான ஸ்கிரீன் பிளேன்னு எனக்கு இந்த படம் அவ்வளோ ஒர்க் ஆகல. உங்களுக்குமே கண்டிப்பாக ஒர்க் ஆக வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நிறைய பேர் இந்த படத்தை பிரைஸ் பண்ணுறதை பார்க்க முடியுது. பட் எனக்கு அந்த அளவுக்கு ஒர்க் ஆகல. டெட் போயட் சொசைட்டி. ராபின் வில்லியம்ஸ் இவர் ஃபேஸை நீங்க கண்டிப்பா பார்த்துருப்பீங்க. ஹிமாஞ்சியில கூட வந்திருப்பாரு. இதை பத்தி உங்களுக்கு தெரியாதுன்னா கண்டிப்பா நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய ஒரு ஆளு. ஒரு பயங்கர ஸ்ட்ரிக்டான ஸ்கூல்ல இருக்க ஒரு ஜாலியான இன்ட்ரெஸ்டிங்கான ப்ரொஃபசர் அண்ட் அவரோட ஸ்டூடெண்ட்ஸை பத்தின படம். ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் ஆல் டைம். யோசிக்கவே வேணா, கண்டிப்பா பாருங்க. இங்கிலீஷ்ல தான் இருக்கு. ப்ரீடெஸ்டினேஷன். இதெல்லாம் வேற மாதிரி படங்க. ரொம்ப நாளா பிளேலிஸ்ட்ல பார்க்காமலே இந்த படம் ஒரு வழியா பார்த்து முடிச்சிட்டேன். ஸ்லோவா தான் போகும். மொத்த படத்தையும் பார்த்து முடிக்கும் போது பயங்கரமா இப்படிலாம் எப்படிதான் எழுதுறாங்கன்னு யோசிக்கவே முடியல. இந்த படத்தை பத்தி நான் என்ன சொன்னாலுமே ஸ்பாயிலர் ஆகியும். ஸோ மிஸ் பண்ணாம பார்த்துங்க. ஒரு பயங்கரமான ஒரு சைஃபை டைம் டிராவல் படம். ஜான் விக் சாப்டர் 4. நான் லாஸ்ட் வீடியோலயே சொல்லியிருந்தேன், நாங்கெல்லாம் ஜான் விக் படங்களே ஃபீல் குட் படங்கள் மாதிரி பார்க்கற ஆளுங்க. ஸோ ஸ்ட்ரெஸ் ஆகும் போதெல்லாம் ஜான் விக் ஒரு ரீவிசிட் போட்டா மனசு கொஞ்சம் நிம்மதியாகும். அதனால தான் பார்த்தேன். ஃபேண்டாஸ்டிக் 4 ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ஸ். இந்த படத்தை பத்தி டீடைல்டு வீடியோ நம்ம சேனல்லே இருக்கு. ஐ பட்டன்ல கொடுக்க செக் அவுட் பண்ணி பாருங்க. ஒரு சிம்பிள் அண்ட் நீட்டான நல்ல ஃபேமிலி படம். பட் ஆக்ஷன் அவ்வளவா இருக்காது. பட் இன்ட்ரெஸ்டிங்கான படம். சர்ப்ரைசிங்லி 4 பேரோட கேரக்டர் நல்லா எழுதிருப்பாங்க. ஆல்சோ ஹெல்பியோட கேரக்டர் ரொம்ப பிடிச்சிருந்தது. ஃபுல் வீடியோ வேணும்னா செக் அவுட் பண்ணி பாருங்க. கார்டியன்ஸ் ஆஃப் த கேலக்ஸி வால்யூம் 3 ஒன் ஆஃப் மை மோஸ்ட் ஃபேவரட் ஃபிலிம் ஆஃப் ஆல் டைம்னு சொல்லலாம். ஜேம்ஸ் கன்ட்ட இருக்க டைரக்டிங் ஸ்டைல, கேரக்டர் ரைட்டிங், ஃபன் அண்ட் எமோஷன் ரெண்டுமே கரெக்டாக பிளெண்ட் பண்ணுறதுல இவர் அடிச்சுக்கவே முடியாது. ராக்கெட்டுக்கு ஒரு செம்மையான பேக் ஸ்டோரி கொடுத்துருந்தாங்க. அண்ட் கிளைமேக்ஸ்ல குட் ஐ லவ் யூ கைஸ்னு சொல்லும் போதெல்லாம் பயங்கர கூஸ் பம்ஸாக இருக்கும். ஆக்ஷன், காமெடி, எமோஷன் படம் ஒரு செம்மையான கமர்ஷியல் பேக்கேஜ். நான் மார்வெல்ல அடிக்கடி ரிவாச் பண்ற ஒரே படம் இந்த கார்டியன் ஸ்டைலஜி மட்டும்தான். அதில் இந்த படம் மிக முக்கியமான படம். வாலி. பிக்சார்ஸ் அனதர் மாஸ்டர் பீஸ்னு சொல்லலாம். ரோபோட் சேவிங் ஹியூமனிட்டி இஸ் அ ஹியூஜ் கான்செப்ட். பட் அதை வேற லெவலில் ப்ரெசென்ட் பண்ணியிருந்தாங்க. யோசிக்க வேணா, கண்டிப்பாக போய் பாருங்க. லாங்குவேஜ் பேரியர் இந்த படத்துக்கு கிடையாது. விஷுவலாகவே எல்லா விஷயங்களும் நல்லா போயும். இங்கிலீஷ் டைலாக்ஸ் இருக்கு. பட் ஸ்டில் விஷுவலாகவே நல்லா போயும். ஸோ கண்டிப்பாக இந்த படத்தில் மிஸ் பண்ணாமல் பாருங்க. ஒரு சூப்பரான கான்செப்டோட பார்க்கவும் செமையாகும். ஸோ டோட்டலாக 18 படங்கள் பார்த்துருக்கேன். அதில் 2 ரிவாச்சு வேறு. மாதத்துக்கு 25 படம் பார்க்கலான்னா அது ஒருபோதும் நடக்காது போல தெரியுது. ஸோ லெட்ஸ் சீ. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. உங்களால் முடிஞ்சா ஜூலை மாதம் நீங்கள் பார்த்த உங்களோட ஃபேவரட் படத்தை கமெண்ட் பண்ணுங்க. That's it for today.